அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு வந்து பிளைன் பிளாக்காக இருக்கணும். பார்க்கும் போதுமே வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த இடத்துல லோகோ வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்கோடர் ஒரு வால்யூம் இருக்கும், சப்னு சொல்லி ஒரு வால்யூம் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி என்னென்ன போர்ட். ஸோ யூஎஸ்பிக்கான டிஸ்பிளேயுமே வந்து இந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஆம்பிளிஃபையோட இன்சைடு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய அதிகபட்ச வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 22 வோல்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆம்பிளிஃபைஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 22லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஸோடைய கன்சூமிங் ஆஃப் வோல்டேஜ் வந்து டிசியோட வோல்டேஜ் அதிகபட்சமே 35 தான். இப்போ ஆம்பியர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9 ஆம்பியரில் வந்து வைண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டயோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஹீட் ஆகுது அப்படின்னாலுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹீட் சிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட அவுட்லுக் அதே மாதிரி இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதோடைய ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஃப் 50 வால்யூம் நீங்கள் வச்சிங்கன்னா கூட எந்த விதமான நாய்ஸ் கேட்காது. ஏன்னா ரிமோட் கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 50 வால்யூம் கிட்ட போனால் லைட்டாக ஒரு நாய்ஸ் இருக்கும். அது வந்து ட்ரிபிளோட நாய்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு 50 வால்யூம் நீங்கள் வச்சு நீங்கள் இதில் சாங்ஸ் கேட்டால் கூட இது நீங்கள் மூவிஸ் பார்த்தா கூட ஜாரிங் இருக்காது. சப்போஸ் நீங்கள் ஆன் பண்ணும்போது 50 வால்யூம் இருக்குது நீங்கள் அதை பார்க்கலினா கூட உங்களுக்கு வந்து ஆட்டோ கட் ஆஃப் பண்ணி வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் வால்யூம் இருந்தாலும் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஜாரிங் ஆகாது, ஒரு மாதிரி கத்தாதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டிபி ரொம்ப ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதிகமாக போர்ட்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதிக டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். இதோடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் சேனலுக்கு 50லேருந்து 80 வாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 200 வாட் வரும். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஃபுல் பேக்கேஜாகவே கொடுத்துருவோம். கஸ்டமர் கேட்ட மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ரிங் லைட் கொடுத்துருக்கோம். இடத்துல இப்படி காட்டும் போது உங்களுக்கு வந்து ரிங் லைட் தெரியாது. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ரொம்பவே மைல்டான லைட்ஸ் கொடுத்துருக்கோம். லைட்ஸ் ஆஃபில் இருக்கும்போது மட்டும் இந்த இடம் வந்து மைல்டாக தெரியும். ஒரு மாதிரி கலர் வந்து ஷேட் ஆகி ஓப்பன் ஆகி அடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்துடும். ஸோ உங்களுக்கு இன்புட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா HDMI, கோஆக்சல், ஆப்டிக்கல். ஸோ இது மூணு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட். இந்த ஆம்பிளிஃபையரில் நீங்கள் டிடிஎஸ் அண்ட் டால்பி வந்து என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நார்மல் இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா AX1, AX2, AX3. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா USB, ப்ளூடூத், FM. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு காமனாகவே இந்த ஆம்பிளிஃபையரில் வந்துடும். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் ஆனில் இருக்கும்போது எந்த விதமான நாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணாது. 230 வோல்ட் இன்புட்காக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஒயருமே வந்து நம்ம செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபைஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஃபுல் வால்யூம்லேயுமே எந்த விதமான ஹம்மிங் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம்ஆர் கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோம் சினிமாஸ், புக் ஷெல்ஃப், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து புக் ஷெல்ஃப் பண்ணியிருக்கோம். நான் அதை பற்றின உங்களுக்கு இன்டெப்த்தான வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சேம் த டைம் வந்து நம்ம வந்து ஹோம் சினிமாஸுமே பண்ணிகிட்ருக்கோம். 2 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 ஹோம் சினிமாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நம்ம கரெக்டான டைம் கிடைக்கல நம்ம அதை வீடியோ ஷூட் பண்ணி போகிறதுக்கு. ஸோ இப்போது சைட் போயிட்டுருக்கு. நான் அதோடைய கிளிப்ஸ் கூட நான் இதிலே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபைஸ் பண்ணணும், புக் ஷெல்ஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு டிஎம்ஆர் கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது என்கிட்ட எல்லா ஸ்பீக்கருமே இருக்குது. எனக்கு சென்டர் சேனலும் ஆம்பிளிஃபையரும் வேணும்னாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டர் சேனலை கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணி டியூனப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம்ஆர் கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டில் பண்ணிக்கலாம்.